நான் கேட்டேன், என்ன சார் அப்படின்னா, குடிக்கிறவங்கள திருத்தணும்னார். ரொம்ப கஷ்டமான வேலையா சார் எனக்கே கொடுக்குறீங்கன்னு. இல்லை, உன்னால் முடியும், நீ எடுத்துக்கினார். நான் என்ன கேட்டேன், என்ன சார் பண்ணணும்னு. நம்முடைய நேஷனல் போலீஸ் அகாடமியில் எத்தனையோ பேர் குடிக்கிறாங்க, எத்தனையோ பேர் குதிரை லாயத்தில் இருக்கிறவங்க குடிக்கிறாங்க, ஸ்டாஃப் குடிக்கிறாங்க, வெளியே இருக்கிறவங்க குடிக்கிறாங்க, இந்த சரவணம் பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் குடிக்கிறாங்க. உன்னுடைய ஒரு சனி ஞாயிறையும் நீங்கள் அர்ப்பணிப்பீர்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ட்ரைனிங், கடுமையான ட்ரைனிங். எனக்கு ஓய்வு கிடைப்பதே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான். அந்த சனி ஞாயிறும் ஆல்காலிக் அனானிமஸ்க்காக நீங்கள் கேட்குறீங்களேன். இல்லை அண்ணாமலை, இதை ஒரு எழுத்து நடத்த வேண்டும், நீ நடத்தினார். ஸோ 1.5 ஆண்டு காலம் அந்த ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அமைப்பினுடைய கோஆர்டினேட்டர். யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ போய் தொலைவேன், பார் பக்கத்தில் நிற்பேன். அடிக்கடி குடிக்கிறவங்கள பார்த்தாவே தெரியும், போய் பேசுவானா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. வாங்க, இந்த மாதிரி நம்ம என்பி அகாடமிக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாரும் உட்காந்து பேசுவோம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ்னு ஒரு அமெரிக்காவிலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட இது போன்ற ஒரு இயக்கம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு. யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ 30 பேர் உட்காந்து நான் ஏன் குடிச்சேன்னு ஒருத்தர் பேசுவாங்க. அதை கேட்டால் உங்களுக்கே குடிக்கலான்னு தோணும். அதை நான் 2 மணி நேரம் கேட்கணும். 30 பேரும் பேசினதுக்கப்புறம் ஏன் குடிக்கக்கூடாதுன்னு மறுபடியும் பேசுவாங்க. இதை தாட்டை ஷேர் பண்ணி 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4வது வாரம் 5வது வாரம் அவங்க அப்படியே கதறி அழுவாங்க, பிரேக் டவுன். ஐயோ, நான் குடிக்கிறனால என் பெண் குழந்தைக்கு அவமானம், ஆண் குழந்தைக்கு அவமானம், என் மனைவிக்கு அவமானம், எனக்கே அவமானம். ஸோ 1.5 ஆண்டு காலம் அத்தனை பேர்த்த பார்த்துட்டு தாங்க இன்னைக்கு அந்த கொடி அரக்கனை வீதிலிடஸ் அமைப்பு மூலமாக அந்த கொடி அரக்கனை அடக்க வேண்டும் என்று நாம் இறங்கி இருக்கின்றோம். தனி மனிதனாக முடியாது, நாம் எல்லோரும் சேர்ந்து தான் அதை பண்ண முடியுங்க. அதனால தான் அவர் பேசும்போது சொன்னார், நான் அண்ணாமலை என்ன ஆல்காலிக் அனானிமஸில் வேலை பார்த்த ஃபோட்டோ வச்சுருக்கேன், ஆனால் அதனுடைய பெயரை சொல்லக்கூடாதுனாரு. நான் அந்த அமைப்பில் இப்போ இல்லை, அதனால் அந்த பெயரை நான் சொல்லுகின்றேன். அதனால தான் அருமை சொந்தங்களே, இது அண்ணாமலையினுடைய இயக்கம் வேண்டாங்க. அண்ணாமலையே இந்த இயக்கத்தில் 900 சில்லற நம்பர் தாங்க என்னோட வாலண்டியர் நம்பர். ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அண்ணாமலை கட்சி இல்லைங்க, அது நம்ம கட்சி. அண்ணாமலைக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு கூடவே இருக்காங்க, அவங்க தான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இல்லைங்க. அவங்க எனக்கு உதவி செய்யறதுக்காக கூட இருக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு ஜாதியை சார்ந்தவர், அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவமா இல்லைங்க. அதெல்லாம் வீட்டிலேயே போட்டு பூட்டிட்டு தாங்க வெளியே நடந்து வந்திருக்கேன். காவல்துறையினுடைய உடையை போட்ட அந்த உடம்பு சாதி மதத்தை எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய உடம்பு. அதனால்தான் அருமை சொந்தங்களே, நாம் எப்பொழுதும் நாமாக இருப்போம், நான் என்று எப்பொழுதும் இருக்க வேண்டாம். அதான் வி த லீடர்ஸ், ஐ த லீடருங்கிற வார்த்தையில் நாம இல்லை. அதை ஒரு இடத்துலையும் நீங்க ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு இடத்துல இதை நம்ம செய்யணும். அற்புதமான சமுதாய பணி செய்யணும். அதிலிருந்து நல்ல தலைவர்களை உருவாக்கணும். அந்த நல்ல தலைவர்களை மேலே கொண்டு வரணும். கடைசியாக இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனை எத்தனையோ இருக்கு, நம்ம அங்கே போக போறோங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய 6 பிரச்சனையை தாண்டி அங்கே போக போறோம். அரசியல் கட்சியாக மாறும் பொழுது அதுக்கும் போக போறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பாருங்க, ஒரு தனி மனிதன் மீது இருக்கக்கூடிய கடன், ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 4,44,000 ரூபாய். 10 லட்சம் கோடி கடன், 2.25 லட்சம் கோடி ரேஷன் கார்டு. கணக்கு போடுங்க, 4.25 லட்சம் கோடி ஒரு ரேஷன் கார்டில் கடன் இருந்தா பிரம்மாவே வந்தாலும் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. வேறு விதமாக வேலை செய்யணும். இல்லாட்டி கடங்கார மாநிலமாக இந்த ஆண்டு டிவிக்கு அரசு, நான் சொல்ற எழுதி வச்சுக்கங்க, 85,000 கோடிக்கு குறையாம தான் கடன் வாங்க போறாங்க. நான் சொல்றது நீங்க எழுதி. அடுத்த ஆண்டு டிவிக்கு அரசு 80,000 கோடிக்கு குறையாம தான் கடன் வாங்க போறாங்க. டிவிக்கு அரசு முடியும் பொழுது கடன் 14 லட்சம் 15 லட்சம் கோடி இருக்கத்தான் போகுது. நீங்க பாரு, அதை நாம் சரி செய்யணும். நல்ல தலைவர்களை, தேர்ந்தவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். நம்முடைய பொறுப்பு அங்கே இருக்குதுங்க. எத்தனை பேர் 12வது முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறாங்க? 2020 50% கல்லூரிக்கு போனாங்க. இந்தியாவிலேயே நாம தான் நம்பர் 1 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, 50% உயர்கல்வி. இன்னைக்கு அது 46ஆக மாறி இருக்கிறது. அதுவும் பிரச்சனை, சரி பண்ணணும். 2024-25 அரசு பள்ளியில 45 லட்சம் பேர் படிச்சாங்க. இன்னைக்கு அது 40 லட்சமா குறைஞ்சிருக்கு. அரசு பள்ளி பக்கம் யாருமே போறதில்லை. அதை சரி பண்ணணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு நோயாளிக்கு சிகிச்சைக்கு தேவையான பணம் 44,535 ரூபாய். இங்க டாக்டர் இருக்காங்க. இந்தியாவில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அதிகமாக பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழகம். இந்தியா 33,000 கொடுக்குறாங்க, நம்ம 43,000 கொடுக்குறோம். அப்போ தமிழ்நாட்டில் நம்முடைய ஆட்சி வரும் பொழுது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேர்ல்டு கிளாஸ் அதில் இருக்கணும், மெடிசன் இருக்கணும். அரசு பள்ளிகள் வேர்ல்டு கிளாஸாக இருக்கணும். அரசு பள்ளிகள் வேர்ல்டு கிளாஸாக இருக்கணும். இதெல்லாம் நம்முடைய நோக்கமாக நம்ம போக போகிறோம். இன்னைக்கு போலிங்க, போக போகிறோம். நம்மளை ரெடி பண்ணி தலைவர்களை உருவாக்கி தலைவர்களுக்கு அந்த பண்பை கொடுத்து அவங்கள ரெடி பண்ணிட்டு நம்ம போகும் பொழுது
இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி கரெக்டாக போவோம். போன ஆண்டு மட்டுமே தமிழகத்தில் 365 நாளில் 357 நாள் எக்ஸ்ட்ரீம் வெதர், அதிக சூடோ அதிக மழையோ. 357 நாள் தமிழகத்தில் எக்ஸ்ட்ரீம் வெதர். எப்படி இந்த தமிழ்நாட்டில் மக்கள் வாழ முடியும் இந்த வெயிலில்? பொள்ளாச்சி விட்டுருங்க, ராமநாதபுரத்தை பற்றி பேசுவோம், கரூரை பற்றி பேசுவோம். அதற்குத்தான் 50 லட்சம் மரம் நாம வைக்க போகிறோம் அடுத்த மாதம். அந்த மரம் நமக்கு பயன்படுதோ இல்லையோ, இன்னும் 10 ஆண்டுகளில் அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படும். அருமை சொந்தங்களை, இது எல்லாம் கூட நம்முடைய கடமை, நம்முடைய வேலை. அதனால் நமக்கு பெரிய பிரச்சனையும் தெரியும். அது போவதற்கு முன்பு சிறிய பிரச்சனையை சரி பண்ணுவோம், பக்குவப்படுத்துவோம், தலைவர்களை உருவாக்குவோம். இந்த தலைவர்களை அங்கே கொண்டு போகும்பொழுது பெரிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் அறிவும் அவர்களுக்கு கொடுத்து ஆட்சியில் கொண்டு போய் அந்த குரூப் உட்கார வைப்போம். அது நிரந்தரமான தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரும். அதற்காக நாம் உழைப்போம் என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, நம்முடைய நோக்கம் என்ன? நிறைய பேர் கேட்குறாங்க. மெய்யான சமூக நீதி, உண்மையான சமூக நீதி, போலி சமூக நீதி கிடையாது. மெய்யான சமூக நீதி, நிலையான வளர்ச்சி. எல்லா மக்களுக்கும் வளர்ச்சி போகணும், எல்லா மக்களுக்கும் நிலையான வளர்ச்சி போகணும். வேளாண்மை எழுச்சி. இன்னைக்கு விவசாயத்தை யாருமே பண்ண முடியாதுங்க. வேளாண்மையை திரும்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரணும். பண்பாட்டு மீட்சி, தமிழன் என்கின்ற அடையாளத்தை இந்திய வரைபடத்துக்குள்ள மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பண்பாட்டு மீட்சி, ஆட்சியிலே புரட்சி, அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. அதனால ஒரு ஸ்டெப்பா அதை நோக்கி போவாங்க. மெய்யான சமூக நீதி ஆரம்பித்து நிலையான வளர்ச்சி சென்று வேளாண்மை எழுச்சியை செய்து பண்பாட்டு மீட்சியை நடத்தி ஆட்சியிலே புரட்சி செய்வதற்கு இந்த அமைப்பை பயன்படுத்துவோம். வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நல்லவர்களாக, நல்ல மனிதர்களாக, தனிப்பட்ட முறையில் நாம் நம்முடைய நடத்தையில் அந்த மாற்றத்தை காட்டுவோம். வீட்டை மாற்றுவோம், தெருவை மாற்றுவோம், சமுதாயத்தை மாற்றுவோம். அருமை சொந்தங்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய எல்லோருடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றி தெரிவித்து, தூரத்தில் போறவங்க கொஞ்சம் மெதுவா போங்க, தயவு செஞ்சு மெதுவா போங்க. நீங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டா போனாலும் பிரச்சனை இல்லை. தூரத்தில் இத்தனை ஆயிரம் பேர், வெளியே அத்தனை ஆயிரம் பேர், ரோட்ல அத்தனை ஆயிரம் பேர் பார்க்கிங்ல இருக்காங்க. நான் வருவதற்கே 1 மணி நேரம் தடையாகத்தான் வந்தேங்க. அதனால தயவு செய்து கொஞ்சம் மெதுவா, ஆரோக்கியமா, எந்த பிரச்சனை இல்லாம நீங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தீங்க அப்படிங்கிற தகவல் வந்தால் மட்டும்தான் இன்று இரவு சத்தியமாக நான் தூங்குவேன் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சமூக வலைதளத்திலேயோ செய்தியிலேயோ இந்த மாநாட்டுக்கு வந்த எல்லோரும் பத்திரமா அவங்க போயிட்டாங்க. அதையும் உங்களுடைய பொறுப்பு. தயவு செய்து நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி, மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கக்கூடிய யாருடைய பெயரையும் சொல்லக்கூடாது, உண்மைதான். ஆனாலும் சில தன்னாளர்கள் முயற்சி எடுத்து செய்திருக்கின்றார். அருமை